இப்படி இவங்க இந்த சிறையிருப்புல இருக்கும் பொழுது அந்த சிறையிருப்புல வந்து பிறந்த ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னா செருபாபேல். ஆனா இவருடைய வம்சத்தை எடுத்து பார்த்தா இவர் எந்த வம்சம்னு சொன்னா தாவீதுடைய வம்சம். தாவீதுன்னு சொன்னா ராஜ வம்சம். யோசித்து பாருங்க, ராஜ வம்சத்தில் இருந்து ராஜாவாக அரசாள வேண்டிய ஒரு நபர் இந்த ஜனங்கள் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்ப எங்க இருக்கிறார்னு சொன்னா சிறையிருப்புல பிறந்து அந்த சிறையிருப்புல ஒரு அடிமையாக அந்த நாட்டுல என்ன செய்கிறார்னு அவர் வந்து ஒரு சிறையிருப்பு கீழே இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்துட்டான்னு சொன்னா நீங்க எங்க இருந்தாலும், அது வந்து சிறையிருப்பா இருக்கலாம், அடிமைத்தனமா இருக்கலாம், சிறைச்சாலையாக கூட இருக்கலாம், அங்க இருந்து வெளியில கொண்டு வருவதற்கு நம்மளை தேவனால முடியும். இந்த செருபாபேல் மேல தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கும் பொழுது எதுவும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல இருக்குதுன்னு சொன்னா உங்களை கொண்டு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு.